பூச நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பூச நட்சத்திரம் சனியுடைய முழுமையான, அதாவது போன பிறப்பில் உள்ள கருமாவை எடுத்து கொடுக்குற இடம் வந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதம். சஷ்டினாலே 6 நாள் 6 நாள் விரதம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம். ஆனால் இங்கே மகா கந்த சஷ்டி விரதம் அப்போ வந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய அந்த சிவனும் பார்வதியும் சேர்ந்து சமசப்தமாக ஆடிய அந்த நாள் ஒரு ஆனந்த தாண்டவமாக இருப்பதனால் இது கணவன் மனைவிக்குள் உள்ள அந்யோன்யத்தை ரொம்ப குறிப்பதாக இருக்கும். செவ்வாய் வெள்ளி பெண்கள் இருக்க வைப்பாங்களோ ஒழிஞ்சு 48 நாள் விரதமே பெண்களுக்கு கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாகவே எல்லாமே தடுமாற்றத்துடன் உள்ள இதுதான் இப்போ வந்துடுச்சு. அதனால் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களையும் ஜோதிட தகவல்களையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்ன, தைப்பூசம் எதற்காக வழிபடப்படுகிறது அப்படின்றத பற்றி முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சூப்பர். தைப்பூசம் அப்படின்றது தை மாதத்திலேயே வரக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறவங்க கட்டாயம் ஒரு நாள் விரதமாக இருக்கட்டும், இல்லை 21 நாள் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு முருக வழிபாடு எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தைப்பூசம் அப்படின்றதுனுடைய சிறப்பு என்ன, எதனால இந்த விரத முறை வழிபடப்படுதுமா? பூச நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பூச நட்சத்திரம் சனியுடைய முழுமையான, அதாவது போன பிறப்பில் உள்ள கருமாவை எடுத்து கொடுக்குற இடம் வந்து நம்மளுடைய சனி பூசம் தான். அது வந்து சூரியனுடைய பவர், அதாவது சூரியனுடைய பவரோட காலை பொழுது சூரியன் எவ்வளோ வலிமையாக இருக்கும், அந்த வலிமையான நேரத்தில் நம்ம வழிபாடுகள் பண்ணும்போது எவ்வளோ நல்லா இருக்குமோ, அதேபோல் சூரியனுடைய பவரோடன் நம்மளுடைய முன்னோர்களுடைய இதை வந்து நம்ம எடுத்து பண்ணுவது மாதிரி அர்த்தம். அந்த பூச நட்சத்திரத்தில் அந்த பூச நட்சத்திரம் வரும் மூதாதையர் அம்சமாக முருகபெருமான் இருக்கிறார் தமிழர்களுக்கு. அதனால் அந்த மூதாதையர் அம்சம் தமிழர்களாக இருப்பது முருகபெருமான் காவல் தெய்வம். சனிங்கிறது காவல் தெய்வம். இந்த தமிழரை காப்பதற்காக வந்ததுனால் இவர் வந்து காவலாகவும் நம்ம தமிழுக்கு காவலனாக எடுத்துக்கிறோம். அதுவும் கடகராசியை பூச நட்சத்திரம் இருப்பதனால் கடகராசி தமிழ் பற்றுடைய ராசியாக இருப்பதனால் தமிழர்களுடைய இடமாக அந்த இடத்துல இருப்பதனால் தமிழ் பற்றுடைய முருகபெருமானுக்கு முக்கிய வழிபாடுகளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அது மட்டுமே இல்லாமல் அந்த பூச நட்சத்திரம் தமிழ் கடவுள் அந்த இது காவல் தெய்வத்தை நம்ம தமிழர்களுக்கு காக்கக்கூடிய காவல் தெய்வம் இது மட்டுமே இல்லாமல் இவருக்கு வந்து அன்னைக்கிட்ட இருந்து வேல் வாங்கிய நாளும் அந்த நாள், அதாவது ஞானவேல் அப்படிங்கிறது, சக்திவேல் ஞானவேல் அப்படிங்கிற வேலை வந்து அவர் கையில் வாங்கின நாள் அந்த நாள் பூச நட்சத்திரத்தில் அந்த நாளில் வருகிறது. அதாவது மகர ராசிக்கு நேர் ஆப்போசிட்டாக 7ஆம் வீட்டில் பூச நட்சத்திரம் வரும்போது அப்போது பௌர்ணமி நிலவும் வரும். தைப்பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளில் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. பார்வதி தேவி மகனை அள்ளி வாரி அனைத்த நேரம் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். அதனால் இந்த நாள் வந்து நம்மளுக்கு அறிவுத்திறன் மேம்படுறது. அதாவது முருகபெருமான் வந்து சடன் கோபக்காரர், டக்குன்னு ஒரு கோபத்துக்குரியவர். அம்மா கிட்ட இருந்து ஒரு அரவணைப்பு பெற்ற பிறகு அவர் ஞான வேலை பெற்ற பிறகு சிந்தனையுடன் சேர்ந்து எதிரிகளை அளித்தார் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அந்த தன்மை கொடுக்கக்கூடிய நாளாக நம்ம அறிவுத்திறன் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இந்த தைப்பூச திருநாள் இருக்குது. விரத முறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், ஒரு நாள் விரதம் அப்படின்ற மாதிரி முருகபெருமானை நினைச்சு எதெல்லாம் நினைக்கிறாங்க, இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறாங்க. இதுலேயே கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. மிளகு விரதம், நீங்கள் எதுவுமே சாப்பிடாம மிளகு மட்டும் உட்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி கடுமையான விரதங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மைதானா? இந்த கடுமையான விரதம் இருக்கிறதுக்கும் நார்மலாகவே நம்ம விரதம் இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நான் வந்து முருகபெருமானானே எல்லாருமே 48 நாள் விரதங்கள் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிறது. 48 நாள் கடுமையான விரதத்தை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மிளகு விரதம்னு ஒன்று வந்துருச்சு. இந்த ரெண்டும் வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பிரபலப்படுத்தி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த கந்த சஷ்டி கவசம், அந்த இது மகா கந்த சஷ்டின்னு சொல்லிட்டு ஐப்பசி மாதம் வந்துச்சு. அந்த சமயமும் கடுமையான விரதம் சொல்லிட்டு 48 நாளுக்கு சூரபத்மாவை அழிக்கிறதுக்காக இருந்தாங்க. அப்போது இந்த மகா கந்த சஷ்டி விரதம் சஷ்டினாலே 6 நாள் 6 நாள் விரதம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம். ஆனால் இங்கே மகா கந்த சஷ்டி விரதம் அப்போ வந்து 48 நாள் சொல்லிட்டு ஒரு
பிரபலப்படுத்தி விட்டாங்க. ஆக்சுவலாக 48 நாள் விரதம் இருந்தால் அங்கே புரட்டாசி மகாலய அமாவாசை இருந்து சேரும். அப்போ நம்ம புரட்டாசி அமாவாசையில் விரதம் இருக்கிற மாதிரியும் வரும். அந்த இதெல்லாம் நம்ம இவங்களுடைய இதனால அந்த மகாலய அமாவாசை அதுக்கப்புறம் வர நம்ம சரஸ்வதி பூஜை, விநாயகர் சரஸ்வதி பூஜை எல்லாம் இருக்குது, நவராத்திரிகள், இதில் எல்லாமே இது இன்க்ளூட் ஆகும்போது இவங்களுக்கு பண்டிகைகள் கூட பூஜைகள் பண்ணுவதற்கு உடலில் ஸ்ட்ரென்த்து வேணும். இத்தனை விரதங்கள் அவங்க இருக்கும்போது மற்ற இறை வழிபாடுகளுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்காது. அந்த இதை வந்து நம்ம போக்கணும்னா அதை வந்து இந்த 48 நாள் விரதம் சொல்லியே அதையே பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த இறை வழிபாடுகளே நம்மளால் முழுமையாக கும்பிட முடியாமல் வெறுமனையாக நம்ம இது சஷ்டி மட்டுமே எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. கந்த சஷ்டி ஐப்பசி மாதத்தில் வர்றது தீபாவளி அடுத்து உள்ள 6 நாளுக்கு பிரதமையிலேருந்து தொடங்குறது. அந்த இதை கூட நம்மளுக்கு வந்து இது பண்ணி விட்டுட்டாங்க இல்லையா. இந்த மாதிரி இந்த 48 நாளுக்கு எல்லாத்துக்குமே 48 நாளுக்கு இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா தைப்பூசம், இதுக்கும் 48 நாள்னா கண்டிப்பாக என்னன்னா பொங்கல் பண்டிகையிலேருந்து ஆரம்பிக்கும். பொங்கல் டிசம்பர் மாசமே ஆரம்பிச்சுதான் இதை பண்ண முடியும். அப்போ ஒரு விசேஷம் தை பொங்கலுக்கு கூட ஒழுங்கான உணவு உட்கொள்ள முடியாது. இறைவனை பார்த்து வழிபட்டு அந்த உணவுகளை உட்கொள்ள முடியாது. அந்த மாதிரி இவங்க சொல்ற அந்த மண்டல பூஜையை எடுத்து சொல்றாங்க. ஒரு மருந்து உட்கொள்வதற்கு மண்டல உண்டு. எப்போ அந்த மண்டல பூஜை ரொம்ப அதிகமாக நம்ம எடுக்கிறோன்னா இந்த ஐயப்ப சாமிக்கு வழிபாடு பண்ணும்போது உடல் வெளியில் ஃபுல்லாகவே ஒரே குளிர்ந்த இதாக இருக்கும். உடல் கொஞ்சம் உஷ்ணமாகும் போது அதை சமப்படுத்துவதற்கு நமக்கு சரியாக இருக்கும். உள் வெப்பமும் வெளிர் குளிரையும் சேர்த்து நம்மளை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு சரியாக இருக்கும். இல்லாட்டா நம்மளுடைய காமத்தீகள் அதெல்லாம் அதிகமான உடல் வீக் ஆகிரும். அதுக்காகவே நிறைய விரதங்கள் அந்த 48 நாட்கள் அந்த குளிர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அது ஜீரணம் சக்திகள் நம்ம கம்மியாக இருக்குது. அதனால் அந்த 48 நாள் விரதங்கள் நம்ம எடுக்கிறோம். அப்போது அந்த நாள் மட்டும்தான் ஓகேவாக இருக்கிறது. மற்ற எல்லாத்துக்குமே 48 நாள் உடனே கடும் விரதம். இது வந்து கடவுள் வந்து உங்கள் உடலை வருத்திக்கிட்டு என்னை வந்து ரொம்ப நொந்து நீங்கள் இருக்கணும்னு கடவுள் வந்து கொடுக்குறதே கிடையாது. அவர் வந்து என்னென்னா உங்களால் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியுதா, உணர்ச்சிகளுடைய அளவை குறைக்க முடியுதா, அதீதமான வெப்பத்தையும் அதீதமான குளிரையும் உங்களால் தாக்குப்பிடிக்கிற நேரத்தில் இந்த விரதங்கள் நம்மளுக்கு உதவி செய்கிறது. அதற்கு தான் எடுக்கிறோம். அதனால் கந்த சஷ்டி கவசப்பமும் 48 நாள் விரதங்கள் நான் ஏற்றுக்கொள்ளலை. அதிலே நம்ம 6 நாள் விரதம் சஷ்டி விரதம் இருப்பதே மிகப்பெரிய சக்தி. அதிலே நீங்கள் விரதங்கள் அந்த 6 நாளும் நீங்கள் படுக்கிற அறையிலிருந்து தலையில் வைக்கிற தலையாணிலேருந்து காலில் போடுற செருப்புலேருந்து எல்லாத்தையும் துறந்து அதில் அந்த 6 நாளும் நீங்கள் கரெக்டாக ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருந்தாலே காலையில் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கந்த சஷ்டி இது படிச்சுட்டு அப்படியே இருந்தாலே உங்களுக்கு அவ்வளோ பவராக இருக்கும். அந்த 6 நாளும் உங்களை இறுக்கமாக வைத்து கொண்டாலே போதும். இதில் 48 நாட்கள் அது வந்து நம்மளால் பண்ண வேண்டாம், தேவையும் இல்லை. மற்ற தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளிலும் நம்மள்கிட்ட இருக்காங்க. எல்லா உடல் உறுப்பையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெறும் ரத்தத்தை மட்டுமே நம்ம சூடுபடுத்தி அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணாமல் எல்லா உறுப்புகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு. எல்லா உறுப்புகளிலும் எல்லா தெய்வங்களும் குடியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதுக்கு தக்கன விரத முறைகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த தைப்பூசத்துக்கும் நான் அதை தான் சொல்கிறது என்னென்னா, இது 48 நாட்கள் விரதம் வேண்டாம், 27 நாட்கள் விரதம் வேண்டாம். பெண்களால் 48 நாட்கள் இருக்க முடியாது. 27 நாட்களும் அவங்களுடைய குடும்ப பாரங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு உடல் முக்கியமானது. அதனால தான் அந்த காலத்தில் செவ்வாய் வெள்ளி பெண்கள் இருக்க வைப்பாங்களே ஒழிஞ்சு 48 நாள் விரதமே பெண்களுக்கு கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாகவே எல்லாமே தடுமாற்றத்துடன் உள்ள இதுதான் இப்போ வந்துடுச்சு. அதனால் இந்த இடத்தில் வந்து நம்ம இந்த ஒரு நாள் தைப்பூசத்தை வந்து நீங்கள் முழுமையான விரத முறையை அனுசரித்தாலே போதும், சிறப்பாக இருக்கும். மொதல் நாள் நைட்லேயே நீங்கள் விரதத்தை தொடங்கிடணும். மத்தியானம் வந்து நல்ல உணவை உட்கொண்டுட்டு நைட்டு வெறும் பாலும் பழமும் வச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாலே போதும். மறுநாள் காலையில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு சாமி ஃபோட்டோ, முருகர் ஃபோட்டோ நல்லா தொடச்சி பன்னீர் வைத்து தொடச்சி எடுத்துட்டு அதில் சந்தனமும் குங்குமம், எல்லோரும் இப்போ வந்து சந்தனம் வைக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எளிதாக மஞ்சள் கிடைக்கிறதுன்னு மஞ்சள் எடுக்கிறாங்க. மஞ்சளை விட சந்தனம் தான் எடுக்கணும். ஏன்னா மஞ்சள் வந்து பூமிக்கு அடியில் இருந்து கிழங்குகளாக உருவாக்கப்படுகிறது. சந்தன்கிறது மரத்திலிருந்து தோன்றுகிறது, குருக்காரகத்துவம். இந்த சந்தனத்தை தான் நம்ம வைக்கணும். மண்ணில் வேர் ஊன்றிய ஒரு பொருள், மண்ணுக்கு கீழே இருக்கிற பாதாளத்தில் அதை வந்து சாமி ஃபோட்டோவில் நம்ம துடைக்கிறதுக்கு மங்கள பொருள் அது துடைக்கலாம் முடிஞ்சு சந்தனம் குங்குமம் தான் வைக்கணும். அதனால் சந்தனத்தை உரசி வைக்கிறது, சந்தன பொடி வாங்கி கலக்கி வைக்கிறது, இந்த மாதிரி சந்தனத்தையும் குங்குமத்தையும் ஃபோட்டோவில் ஃபுல்லாக வைத்து அலங்கரிக்கணும். அது வேல் இருந்தால் வேலையும் சேர்த்து அலங்கரிக்கணும். அந்த ஃபோட்டோவில் உள்ள வேலுக்கு
இதெல்லாம் வைக்கணும். ஏன்னா தைப்பூசம் வந்து வேலுக்கு முக்கியத்துவமான நாள். ஆனால் அந்த வேலுக்கும் நம்ம வந்து அந்த ஃபோட்டோவில் உள்ள வேலுக்கும் பொட்டுகள் வைத்து சந்தன பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு செவ்வரளி மாலை போடலாம், இல்லாட்ட செண்பகப்பூ போடலாம். இந்த செவ்வரளி மாலை செண்பகப்பூ இதெல்லாம் போடலாம். அப்புறம் நம்ம இந்த மரு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு இல்லையா, மரு மறிக்கொழுந்து இதெல்லாம் சேர்த்து பச்சை மாலைகளும் போடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் நைவேத்தியங்கள் தேன் திணை இதெல்லாம் அவருக்கு பிடிச்ச நைவேத்தியத்தில் ஒன்று அது வைக்கணும். ஆனால் தைப்பூசத்தில் தைப்பூசத்து மட்டும் இல்லை, தை மாதம் ஃபுல்லாகவே என்ன பண்ணினாலும் பச்சரிசியில் சக்கரை பொங்கல் வைக்கணும். எந்த விசேஷம் பண்ணாலும் எது பண்ணினாலும் தை மாதத்தில் உள்ள விசேஷ நாளில் சக்கரை பொங்கல் இல்லாத பிரசாதமே இருக்கக்கூடாது. அதனால் தைப்பூசத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சிடணும். இந்த சக்கரை பொங்கல் வச்சு அப்புறம் பால் பழம் எல்லாமே வச்சு இறை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த படைத்த பாலும் பழத்தை மட்டும்தான் சாமிக்கு படைத்த பாலும் பழத்தை மட்டும்தான் உணவாக உட்கொள்வாங்க. காலை உணவு, மத்தியானத்துக்கு அதே மாதிரி பாலும் பழமும் படைச்சிட்டு அந்த மத்தியான உணவை எடுத்துக்கிறது. அதே மாதிரி நைட்டுக்கும் அந்த மாதிரி உணவு எடுத்துகிட்டு காலையில் முருகர் கோயிலில் போயிட்டு அழகான வழிபாடுகள் பண்ணிவிட்டு கந்த சஷ்டி எல்லாம் கேட்டுட்டு கந்த புராணம் கந்தன் அனுபூதி இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து இதில் சாமி கும்பிட்டோன்னா அது வந்து மிக சக்தி வாய்ந்ததாக இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிச்சயமா இந்த தைப்பூசம் அன்னைக்கு அதாவது விரதம் இருக்கிறவங்க இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க அப்படின்னா என்னென்ன உணவுப் பொருட்களை சொல்லுவீங்க? தைப்பூசத்தில் வந்து எனக்கு கீரைகளை எடுக்குவது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். கீரை எடுக்கலாம். கீரை எடுத்து மாடுகளுக்கு கொடுப்பதும் சிறந்த. ஏன்னா நம்மளுக்கு தைப்பூசம் வந்து இந்த சந்திரனுடைய இதில் வருது. அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி முருகருக்கு மட்டும் கிடையாது, உலகில் நீர் தோன்றிய நாள் தைப்பூசம் தான். உலகில் நீர் தோன்றிய நாள்னா உறவுகள் வந்து உருவான இதுவுமே நம்மளுக்கு உலகில் நீர் தோன்றிய நாள்னா அம்மாவின் கர்ப்பப்பையில் நீரில் உருவாகின நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய முருகப்பெருமான் நீருக்குள் தான் விழுந்து வெளியே வந்தார். அந்த அவருடைய இது வந்து அதனால அவ்வளவு நெருப்பு வந்து நீருக்குள் விழுந்து தாமரைக்குள் விழுந்து வெளியே வந்தவர் அப்படிங்கிறதுனால உலகத்தில் நீர் தோன்றிய நாள்னால அம்மா பையனுடைய உறவுகள் பாண்டு நல்லா இருக்கணும்னா கீரைகள் வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அதோடைய இது வந்து குறையும் அப்படிங்கிறது முக்கியம். முருங்கைக்கீரை சேர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா சனியுடைய நட்சத்திரம், அதனால் கீரை முருங்கைக்கீரை அந்த மாதிரி இடத்துக்குள்ள உணவுகளை எடுப்பது. மற்றபடி நல்ல இந்த காய்கறிகள்ங்கிறது நம்ம மற்ற காய்கறிகள் சேர்க்கலாம். முக்கியமாக என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விசேஷ நாளாக எதுனாலும் எடுத்தாலும் உருளைக்கிழங்கு வந்து எப்போவுமே சேர்க்கக்கூடாது பூஜைகளுக்கு. உருளைக்கிழங்கு, பூண்டு, வெங்காயம் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணும்போது நம்மளுடைய எல்லாமே இறைசக்தி நிறைய இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு, பூண்டு ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே விரதங்கள் இருக்கும்போது அது கேஸுடைய இதனால நம்மளுக்கு வயிறு கோளாறுகள் வரும். அது ஒன்று. ஆக்சுவலாக இறைவனுக்கு நம்ம உருளைக்கிழங்கு, பூண்டு, வெங்காயம் இது சேர்க்க மாட்டோம். அந்த இதுக்கு பதிலாக அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து உணவுகள் தயாரித்து இறைவனுக்கு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இந்த தை மாதத்தில் முருக வழிபாடு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை வேறு தெய்வ வழிபாடு எடுத்துக்கலாமா? இங்கே தை மாதத்தில் முருகனுக்கு வேல் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் நடராஜர், கலை சிதம்பரம் நடராஜர், அவர் நாட்டியத்தை பார்த்து நம்ம எல்லாம் மெய் செலுத்து போவோம். அதே போல் சிவகாமி அம்பாளும் அவர் நாட்டியத்தை பார்த்து ரொம்ப மெய் செலுத்து கூடையே ஆடணும்னு அவளுக்கு ஆசை. அந்த கூடையே ஆடணுங்கிறதுக்காக சிவபெருமானுடன் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாளும் இன்றைய நாள் தான், தைப்பூச நாள் தான். அப்போ ஆனந்த தாண்டவம் ஆடிய அந்த சிவனும் பார்வதியும் சேர்ந்து சமசப்தமாக ஆடிய அந்த நாள் ஒரு ஆனந்த தாண்டவமாக இருப்பதனால் இது கணவன் மனைவிக்குள் உள்ள அந்யோன்யத்தை ரொம்ப குறிப்பதாக இருக்கும். ஆனால் தைப்பூச திருநாளில் கணவன் மனைவி அந்யோன்யம், அதாவது கணவனை பார்த்து ஆசைப்பட்டு சிவகாமி ஆடிய நாட்டியம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி வந்து கணவன் மேல் ஆசைப்பட்டு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருப்பதனால் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அதில் பூஜைகள் பண்ணுவதும் இங்கே சிறப்பாக இருக்கும். அதே போல் சிதம்பரம் நடராஜர் மாதிரி நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வழிபாடுகள் பண்ணிட்டு வருவதும் அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக தைப்பூசம் அப்படின்னா எந்த அளவுக்கு சிறப்பான நாள் அப்படின்றதுக்கும் விரத முறை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.